Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் vlog. என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன். மிட் நைட் கேக் கட் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் இருந்தது. ப்ளஸ் டின்னர் போயிருந்தோம் W2Oல வித் ஃப்ரெண்ட்ஸ். கம் செலிப்ரேட் திஸ் பியூட்டிஃபுல் நைட் வித் அஸ். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் கேக் கட் பண்ணியிருந்தோம். முன்னாடியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் இருந்து தான் கேக் கட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். 12 கேக் கட் பண்ணிட்டு ஒரு சிட் சாட் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் அன்னைக்கு டேவை க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே எல்லாருக்குமே ஒர்க் இருந்ததுனால ஒர்க் போயிட்டு நைட்டாக டின்னரை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ W2Oல தான் வந்து டின்னர் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். So yeah guys, we started somewhere around 7 o'clock. ஸோ இங்கே மகாப்ஸில் தான் நாங்கள் டேபிள் புக் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஆச்சு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு 4-5 பிளேஸ் பார்த்துருந்தோம். இந்த பிளேஸ் எங்களோட லிஸ்ட்டில் இருந்துச்சு. பட் தென் பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது சரி ஓகே இங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் சரி ஓகே சும்மா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வென்ட் தேர். ஸோ டேபிள் போய் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 4 பேராக போனதுனால அதுக்கேற்ற மாதிரி டேபிள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த பிளேஸு நாங்கள் புக் பண்ணியிருந்தது, ரேடின்சன் ப்ளூ. இதுக்குள்ளே தான் நாங்கள் போக வேண்டிய அந்த கெஃபே வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் மோர் ஓவர் லைக் பீச் சைட் வியூவில் இருக்கோம். ஸோ ரொம்ப ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த ரெடின்சன் ப்ளூக்குள்ளே போயிட்டு எங்கே இருக்குது நாங்கள் போக வேண்டிய ரெசார்ட்னே எங்களுக்கு தெரியல. நாங்கள் அதை தேடிட்டு தான் இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா அப்படி அப்படியே கேட்டு நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்து போயாச்சு. ஆக்சுவலி இங்கே உள்ளே வந்துட்டோன்னே அந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் சுற்றி சுற்றி வந்தோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா சரி ஓகே காரை ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வழி. லைக் ஒருத்தர் கூட இல்ல நாங்க உள்ள போகும்போது. ஃபுல்லி வந்து அப்படியே ஆ ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாம தான் இருந்தது. நாங்களும் சரி நம்ம கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கோமா, இல்ல வேற எங்கேயாவது தப்பா போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தோம். அதனால கார ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டுட்டு, நாங்க அங்கருந்து நடந்து போயிட்டோம். ஆக்சுவலா பர்த்டேனாலே எனக்கு வந்து ரொம்ப பெருசா எதுவும் செலிப்ரேட் பண்ண தேவையில்ல. பட் தென் அட்லீஸ்ட் ஒரு டின்னர்னாச்சும் போணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால நாங்க 2 பேரும் வந்து ஒர்க் பிஸில இருந்தாலுமே சரி டின்னராச்சும் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்க இப்ப தான் மும்பை போயிட்டு வந்தோம். ஸோ 2 பேருக்குமே லீவ் இல்ல. அதனால சரி ஓகே டின்னர் மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். 2 பேரும் ஒர்க் போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் போயிட்டு வந்துட்டு டின்னருக்காக தான் நாங்க வந்து பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். அண்ட் இந்த நைட்டு வந்து மெமரபுளா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெட்டரான பிளேஸ் போகணும்னு யோசிச்சோம். அதனால நாங்க இந்த பிளேஸ சூஸ் பண்ணோம். அண்ட் ஹோப் இட் வில் பி வொர்த் டு விசிட் திஸ் பிளேஸ் அண்ட் அந்த ஃபுட்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மோரோவர் ஒரு ஆம்பியன்ஸ்க்காக தான் இந்த பிளேஸே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்ல வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்த வீடியோல எல்லாமே. ஸோ அத நம்பி தான் நான் வந்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி நல்லபடியா போகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பர்த்டே இந்த மாரி செலிப்ரேட் பண்ணா பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பர்த்டே உங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கூட எப்படி செலிப்ரேட் பண்ண பிடிக்கும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ உங்களுக்கும் பர்த்டேவ இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா செலிப்ரேட் பண்ண பிடிக்கும்னா, ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் பட்டன அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு வழியா நாங்க லொக்கேஷன் தேடி வந்தாச்சு. ஸோ பர்த்டே பாயே விட்டு எங்க இருக்குன்னு பிளேஸ் எங்க இருக்குன்னு கேட்க சொன்னோம். அவரே போய் கேட்டாரு. அண்ட் இந்த வழியா தான் போணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்க பின்னாடி பர்த்டே பாய கவர் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். கேஷுவலா இப்ப அப்படியே திரும்பிட்டு பர்த்டே பாய் ஒரு ஹாய் சொல்லுவாரு. ஸோ இதுலேருந்து வெளிய போனோனே இங்க ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சீனரி செம்மையா இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூல் பின்னாடி பார்த்தீங்கன்னா, பீச் இருக்கும். ஸோ அது லேட்டரான்னு பார்த்துக்கலாம். டைம் ஆயிடுச்சு. டேபிள் புக் பண்ணது, போணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ கேஷுவலா நாங்க 2 பேரும் அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் அந்த ரெசார்ட்டு. நல்லா லைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த கண்ணாடி பாக்ஸில தான் ஃபிஷ்ஷு வச்சுருந்தாங்க. ஸோ எந்த ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே எங்கள சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபிஷ்ஷுமே சூஸ் பண்ணிவிட்டு எங்கே சீட்டிங்க போடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு இருந்தோம் நாங்க. பக்கத்துல தான் எங்கேயோ சீட்டிங் இருக்குன்னு நெனச்சுட்டு நாங்க இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசில பார்த்தா இன்னும் கீழ போகணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போணும்னு சொல்ட்டாங்க. அதனால ஃபிஷ்ஷ மட்டும் சூஸ் பண்ணி சொல்லிட்டு, நாங்க டேபிள் எங்க இருக்குன்னு பார்த்து கெளம்பிட்டோம். ஸோ இங்க தான் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபுல்லாவே வந்து மண்ணுல தான் வந்து கீழ ஃப்ளோர் வந்து ஃபுல் மண்ணு தான். இந்த டேபிள் தான் எங்களுக்குன்னு குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கேத்த மாரி நானும் கேமராவ செட் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். இது வெல்கம் ட்ரிங்க்னு குடுத்தாங்க. இது ஏதோ மேங்கோ ப்ளஸ் வேற ஏதோ இன்னொரு ஃப்ரூட்ல பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என் ஹஸ்பண்ட் மெனு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பாய்ஸ் மெனு பார்க்குற டைம்ல நாங்க 2 பேரும் போயிட்டு, ஒரு குட்டி டச்சப் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் போய் டச்சப் போட்டு வந்துட்டோம். சீரியஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். என்னென்னலாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ அந்த ஃபிஷ் ஆர்டர் பண்ணின்றதுல, அதை எப்படி குக் பண்ணணும், எவ்வளோ ஸ்பைஸ் வேணும், என்ன மாரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு, அது கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஆர்டரும் நாங்க வந்து சொல்லிட்டோம். அண்ட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரெசார்ட்டுன்றதுனால, நாங்க ரொம்பலாம் எதுவும் ஆர்டர் பண்ணல. தேவையில்லாமலாம் ஆர்டர் பண்ணாம, லைட்டா ஆர்டர் பண்ணிட்டு, வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்றணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட ஆர்டர் பண்ணிட்டோம்.
ஸோ இயர் வி ஆர் ஸ்டார்டிங் அவர் டின்னர். பர்த்டே பாய் ஜாலியாக அந்த வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டாரு அண்ட் சூப் வந்துடுச்சு. ஸோ அது அவங்க சர்வ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றதுனால அதை நான் கேப்சர் பண்ணிட்டேன் குயிக்காக. சூப்புமே ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு ஃபிஷ்ஷு பார்த்தோன்னா ரொம்ப எதிர்பார்த்தோம் அந்தளவுக்குலாம் இல்லை, மீடியமாக இருந்தது. இது வந்து ஐ திங்க் ஏதோ கொடுவா மீன் நினைக்கிறேன். நாங்கள் பிளான் பண்ணது வேறு, பட் தென் கொடுவா தான் இருந்துச்சு. சரி நல்லா வரும் டேஸ்ட்டுன்னு நினச்சோம், பட் தென் ஆவரேஜாக இருந்தது. இது கொஞ்சம் ஆர்டர் பண்ணாமல் விட்டுருக்கலாமோ அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். சர்வ் பண்ணதெல்லாம் நல்லா சர்வ் பண்ணாங்க. அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் அவ்வளோ இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஃபிஷ்ஷு, ஒரு மாதிரி ஐஸ் மீன் மாதிரி இருந்தது. சரி ஆர்டர் பண்ணிட்டோம், ரொம்ப காஸ்ட்லி தான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், லைக் கிரில் மாதிரி. ஸோ இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருந்தது. 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வர அளவு இருந்தது. இது டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ லொக்கேஷன் ரீச் ஆனதுனுமே சாப்பிட உட்காந்த உடனே நான் கேமரா செட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் டைம்ஸில் இப்போ போட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்பிட்வீனில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் நான் ஃபுட்டை எடுத்துக்கிட்டேன். அண்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த காசுக்கு வர்த்துன்னு தான் சொல்லலாம். டேஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. என்ன இந்த ஃபிஷ்ஷு மட்டும்தான் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல, மற்ற எல்லாமே நல்லா இருந்தது. நான் சீஸ் கேக்கு டெசர்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சீஸ் கேக்குமே நல்லா தான் இருந்தது. அண்ட் திரமிசு ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது கொஞ்சம் சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் கொடுத்த காசுக்கு வர்த்தான ஃபுட்டு தான். சிம்பிள் பர்த்டே தான், பட் தென் ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்தது.